ஆற்ற கடந்த மந்தை நடந்து ஜூலை மாதம் ஒரு மிகப்பெரிய தடையை மீட் பண்ணுது. அதுதான் 2வது ரிவரான மாரா ரிவர். செரங்கட்டியோட வடக்கு திசையில் இருக்க இந்த ரிவரை கடக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. மாரா ரிவரை கடக்கிறதுக்கு இதுங்களோட முழு பலத்தையும் யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா மாரா ரிவர் ரொம்ப பெருசாகவும் ஆழமாகவும் வேகமாகவும் இருக்கும். மந்தை ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததால் அதுங்க ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸோ நிறைய விலங்குங்க ஆற்றோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் தண்ணியில் அடிச்சிட்டு போயிடும். அது மட்டும் இல்லாமல் ரிவரோட கரைகள் செங்குத்தாக இருக்கிறதால மந்தையால் அதில் ஏற முடியாமல் கூட்ட நெரிசலில் சிக்கி கால் உடஞ்சி பரிதாபமாக இறந்து போகும். சரி, ஆறு தான் இப்படி பழி வாங்குதுன்னு பார்த்தா அதில் இருக்க இன்னொன்று மந்தைக்கு மிகப்பெரிய தடையாக இருக்குது. அதுங்க தான் நைல் குரோடைல்ஸ். பல மாதமாக சாப்பிட சரியாக உணவு இல்லாமல் கிடைச்ச சின்ன சின்ன விலங்குகளை வேட்டையாடிக்கிட்டு பட்டினியாகவும் பசியாகவும் கிடந்த நைல் முதலைகளுக்கு வாழை இலையில் பரிமாறின ஃபுல் மீல்ஸ் மாதிரி அமைஞ்சது தான் இந்த கிரேட் மைக்ரேஷன். ஸோ இந்த தருணத்தை அதுங்க எப்பவுமே மிஸ் பண்ணாது. 100 கணக்கில் ஒன்றா சேர்ந்த முதலைங்க மந்தையோட எண்ணிக்கையை ஓரளவு